நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 10 செயற்கைக்கோள்கள் 24 மணித்தியாலமும் கண்காணிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக இஸ்ரோ அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காளிமுத்துச்சந்திரன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் சற்று தணிந்திருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் சிலர் கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தனர். இதற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. இதனையடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் சூழல் ஏற்பட்டிருந்ததோடு இந்த போர் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இரண்டு நாடுகளிடமும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இவ்வாறான நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி போர் நிறுத்தம் கடந்த 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 19 நாட்கள் நீடித்த பதற்றத்துக்கு பின்னர் எல்லையில் மோதல்களற்ற இரவு நீடித்திருக்கின்றது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக இரண்டு நாட்டு இராணுவ உயரதிகாரிகளும் எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருக்கின்றனர். இதனிடையே போர் பதற்றத்தால் மூடப்பட்ட 32 விமான நிலையங்களின் சேவைகளும் மீள ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இவ்வாறான நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பில் இஸ்ரோ புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதற்கமைய இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்ய 10 செயற்கைக்கோள்கள் 24 மணித்தியாலமும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோவின் தலைவர் வி நாராயணன் அறிவித்திருக்கின்றார். இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதாயின் செயற்கைக்கோள்களின் உதவி அத்தியாவசியமாக தேவைப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இந்தியாவின் 7000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கடல் எல்லையானது செயற்கைக்கோள் வழியாகவே கண்காணிக்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க, இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணை தொழிற்சாலையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்திருக்கின்றார். இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் வருடம் ஒன்றுக்கு சுமார் 100 ஏவுகணைகளை தயாரிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தொழிற்சாலை லக்னோ, கான்பூர், அலிகர், ஆக்ரா, ஜான்சி மற்றும் சித்ரகூட் ஆகிய 6 முக்கிய முனைகளை கொண்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பிரம்மோஸ் ஏவுகணை என்பது தரை, கடல் மற்றும் வான் பரப்பிலிருந்து ஏவக்கூடிய துல்லியமாக தாக்கும் இயலுமை கொண்ட ஏவுகணை என்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. 80 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 300 கோடி ரூபாய் இந்திய செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலையில் தயாராகின்ற ஏவுகணைகள் 290 முதல் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை 3430 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் இயலுமை கொண்டவை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.